வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாலு நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 30 திங்கட்கிழமையை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 30 திங்கட்கிழமை. தமிழ் ஆண்டு குரோதி புரட்டாசி மாதம் 14 இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் இரண்டும் ஒன்றாக இணைந்துள்ளது. இன்றைய நாள் கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது. இன்று பேங்க் அரை வருட கணக்கு முடிவடைகிறது. ஆதலால் இன்று பேங்க் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய திதி இன்று இரவு 8:45 வரை திரியோதசியும் அதன் பின்பு சதுர்த்தசியும் தொடர்கிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 9:01 வரை மரண யோகமும் அதன் பின்பு சித்த யோகமும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:01 வரை மகமும் அதன் பின்பு பூரமும் தொடர்கிறது. இன்றைய கரணம் இன்று காலை 8 மணி வரை கரசையும் அதன் பின்பு இரவு 8:45 வரை வணிசையும் அதனைத் தொடர்ந்து பத்திரையும் வருகிறது. இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை 3:07 வரை சாத்தியமும் அதன் பின்பு சுபமும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:01 வரை மகமும் அதன் பின்பு பூரமும் தொடர்கிறது. இன்றைய ராசி பலன்: மேஷம் பரிசு, ரிஷபம் தனம், மிதுனம் தேர்ச்சி, கடகம் செலவு, சிம்மம் ஓய்வு, கன்னி சினம், துலாம் நன்மை, விருச்சகம் மறதி, தனுசு ஆதரவு, மகரம் பக்தி, கும்பம் சலனம், மீனம் உயர்வு. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:01 வரை உத்திராடத்திற்கும் அதன் பின்பு திருவோண நட்சத்திரத்திற்கும் உள்ளது. இன்றைய பழமொழியில் உன் கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத எதுவும் உனக்குள் இல்லை என்று பொருளாக உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் துளசி இலையின் சாரெடுத்து தினமும் 3 வேளை குடித்து வந்தால் இருமல் குணமாகும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய கோயில் திருவிழாக்களில் கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியின் கருடாழ்வாருக்கு அலங்கார திருமஞ்சன சேவையும் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகமும் நடைபெறுகிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையும், இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையும், இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை 4 மணி முதல் 5 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இன்றைய புதன் வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று மதியம் 3 மணி முதல் 4 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரையும் உள்ளது. இன்றைய கோயில் வழிபாட்டில் கருச்சிதைவு தோஷம் நீக்கும் திருக்கருகாவூர் பற்றி பார்க்கலாம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூர் ஆகும். இத்திருக்கோயிலின் மூலவர் முல்லைவனநாதர், அம்பாள் கருக்காத்த நாயகி கற்பராச்சாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயிலில் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாக உள்ளது. இத்திருத்தலத்தில் சுவாமி சுயம்புமூர்த்தியாக இங்கு உள்ளார் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்த லிங்கமானது புற்றுமண்ணினால் ஆகியதாகும். எனவே சுவாமியின் திருமேனியில் சுவாமிக்கு நேரடியாக அபிஷேகம் எப்பொழுதும் செய்வது கிடையாது. இத்திருக்கோயிலானது கிபி 7ஆம் நூற்றாண்டு திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலில் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இத்தலத்தில் இங்கு வந்து வழிபடுவதற்கும், கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரவேசம் அடைவதற்கும் செய்யும் பிரார்த்தனைக்கு புகழ்பெற்றது இத்தலம். அது மட்டுமின்றி மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள், கர்ப்பப்பை சம்பந்தமான நோயுள்ள பெண்கள், திருமண தடைபடும் பெண்கள் ஆகியோரும் இத்தலத்திற்கு பெருமளவில் வந்து அம்பாளை வழிபட்டு தங்கள் பிரச்சனைகள் நீங்க வழிபாடு செய்கின்றனர். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.